nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Okay, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப டிஎம்கே லீடர்ஸ் முக்கியமா அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது இப்படி நடக்கிறாங்களா? அதுப்படி நடக்கிறாங்களா? எனக்கு ஞாபகம் வருது கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அது ஒரு மேட்ரு சைட்ல வைப்போம். நம்ம சென்ட்ரல் ஒரு மேட்டருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்ன சொன்னாங்க? திராவிட மாடல், நாங்கெல்லாம் திராவிடியன், இது சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சி, சகோதரத்துவ ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம், எல்லோரும் சமம் அப்படின்லாம் பேசினாங்க. எல்லோரும் சமமா இவங்க பாக்குறாங்களா? முக்கியமா வந்து சில அமைச்சர்கள் அப்படி கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதற்காக இப்ப லேட்டஸ்டா ஒரு குறும்படம் வெளியாயிருக்கு. குறும்படம் நம்ம பார்த்துட்டு அதை பத்தி பேசிடுவோம். எடிட்டர் ப்ளீஸ் ப்ளே த குறும்படம். நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சீங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து செல்கிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான். இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் உசிலம்பட்டிக்கு பக்கத்துல ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு, விவசாயத்திலே, தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலே அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன். இப்படி பேசியவர் யாருன்னா அமைச்சர் மூர்த்தி, மதுரையை சேர்ந்தவர். எந்த விழாவில் பேசியிருக்காருன்னா முக்குளத்தோர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம், அந்த விழாவில தான் ஆண்ட பரம்பரைன்னு பேசியிருக்காரா? இப்படி வந்து பேசியிருக்காரு. இப்ப இதுக்கு விளக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்படிலாம் பேசல, கட் பண்ணி எடிட் பண்ணி ஒட்டி திரிச்சு வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி நான் வேற ஒன்று பேசினெல்லாம் சொல்றாரு. சரி, அந்த விழாவில் கலந்துகிட்ட அந்த ஃபுட்டேஜ் இருக்குமல்ல அமைச்சர்கிட்ட, அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க தான் எக்ஸ்தலத்துல இருக்கீங்களா? எக்ஸ்தலத்துல ஃபுல்லா நீங்க வெளியிடுங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறத. விளக்கம் கொடுக்கும்போது அந்த ஃபுல் வீடியோவும் போட்டிருந்தாருன்னா பெரிய பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். ஆனா ஆண்ட பரம்பரை வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு, அதை வெளிக்கொண்டு வரணும்லாம் பேசியிருக்காரு. வெளிக்கொண்டு நீங்க தான் கொண்டு வரணும் அப்படின்னா எதை குறிப்பிடுறாருங்கிறது யாருக்கிட்ட சொல்றாரு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வெளிக்கொண்டு வரணும் இல்ல, கல்வி வேலை வாய்ப்பை பத்தி பேசியிருந்தா சரி. இது என்ன அந்த விழால பேசினதே முரணா இருக்கே? முரணா தான் இருக்கு. அதான் நம்ம நிருபர் சல்மான் என்ன சொல்றாங்கன்னா, நேற்று நைட்டு பயங்கரமான ரைடாம் அமைச்சர் பி மூர்த்திக்கு சென்னையிலிருந்து. ஏன் இப்படிலாம் வந்து நீங்க பேசுறீங்க, இப்படிலாம் பேசாம இருக்க முடியாதவங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான பிரச்சனை. அதுக்கு பிறகுதான் வந்து ஒரு மறுப்பு சொல்ற மாதிரி விஷயத்த வந்து பேசியிருக்காரு. சரி, ஏற்கனவே மதுரையில் இருக்கிற வெளிச்ச நத்தத்தில் இருக்கிற டிஎம்கே மெம்பர்ஸுக்கும் விசிகாவுக்கும் பயங்கரமான முதல் போக்கு நம்மளே ஷோல 2-3 நாட்கள் வந்து பேசியிருக்கோம். ஏன்னா வெளிச்ச நத்தம் வந்து அமைச்சர் பி மூர்த்திக்கு ஒரு சொந்த ஊர். அந்த ஊர்ல விசிகா வந்து 45 அடி உயரத்தை கொடி வந்து ஏத்துனாங்க. நம்ம ஊர்ல எப்படி விசிகா கொடியெல்லாம் ஏத்த வருதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் பி மூர்த்தியோட ஆதரவாளர்கள் அமைச்சர்கிட்ட வந்து சொன்னதுனால அமைச்சர் வந்து இன்டைரக்டா கலெக்டருக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் ப்ரெஷர் கொடுத்துதான் அந்த கொடி வந்து அகற்றப்பட்டது. அதன் பிறகு 21 பேர் மேல வந்து கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து கடந்த மாசம் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க விசிகா. கடைசியில் அது நடக்கவே விடல. அதுக்கு அமைச்சர் பி மூர்த்தி நிறைய பேர்கிட்ட மேலிடத்துல இருந்து விசிகா தலைவர்கிட்ட வந்து பேசி இல்ல ஆல்ரெடி வந்து ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, இதை இன்னும் நீங்க வந்து பண்ணீங்கன்னு இன்னும் பெரிய பிரச்சனையா மாறிவிடும், இது வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா கேஸ்ல அதுக்கு வாபஸ் வாங்கல, அது வேற. ஆனா போராட்டத்தை நடத்தவிடாம வந்து பண்ணிருக்காங்க. எந்த சூழல்ல தான் அமைச்சர் பி மூர்த்தி அது இப்ப பேசல, சில தினங்களுக்கு முன்னாடி தான் பேசிருக்கதா சொல்றாங்க. அந்த வீடியோ வந்து இப்ப டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்க, மேடைக்கு மேடை வந்து திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட வேற மாதிரி இடத்துக்கு வந்து போறப்ப
அவங்க வந்து நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம வரலாறு மறைக்கப்படுது, அதை நீங்க தான் வெளிக்கொண்டு வரணும், நீங்க யாருன்னு உங்களுக்கு புரியணும், ரத்தத்தை கிழிச்சு பாருங்க, ரத்தத்துல சுற்றுல தெரியும் பேசினா என்ன அமைச்சர் பெருமக்கெல்லாம் குறிப்பிடுறாங்க. ஆமா, ஏற்கனவே வந்து சில அமைச்சர்கள் இந்த மாதிரி சாதி சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாங்கிறதே பெரிய சர்ச்சையா இருக்கு திமுகக்குள்ள. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆனோடனே சர்ச்சையானோன்னா விளக்கம் கொடுத்துருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி தலைமையில இருந்து ஒரு ப்ரெஷர் போயிருக்கு போல, உடனடி விளக்கம் வந்திருக்கு. இது நான் 2-3 மாசத்துக்கு முன்னாடி பேசினது, அதை இப்போ எடிட் பண்ணி இந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. தகவலை தவறாக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. நான் அப்படிலாம் சொல்லலை, எல்லாருக்கும் பொதுவானவன் தான், நான் அப்படிலாம் நான் யாரையும் பிரித்து பார்க்கறது இல்லை. ராஜராஜ சோழனை குறிப்பிடும் போது தான் பாண்ட பரம்பரைன்னு சொன்னனே தவிர வேற எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜராஜ சோழனை மதுரையில இருந்து பேசியிருக்காரு, தஞ்சாவூர்ல இருந்து. ஏதோ பாண்டிய மன்னன் சோழ மன்னன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்காரு, விளக்கம் கொடுத்துருக்காரு. பட் அந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்மளும் பார்த்தோம். சரி, எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் வீடியோ அமைச்சர் ரிலீஸ் பண்ணா நம்ம எதிர்பார்க்கலாம், எதிர்பார்ப்போம். ரிலீஸ் பண்ணா அதை பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அதே மாதிரி வந்து இந்த கொடிக்கம்பம் அதை பற்றிலாம் பேசணும். இந்த கொடி நடுவாங்கல்ல, மாநாடு அப்படின்னா நெடுஞ்சாலைகள்லாம் 2 பக்கம் வந்து எல்லா கட்சியும் பாரபட்சம் இல்லாமல் கொடி நடுவாங்க. அது ஆளுங்கட்சிக்கும் விதிவிலக்கு இல்லை. அவங்களும் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை ஒட்டி உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கொடிகளை நட்டுருக்காங்க. அது பயங்கர காற்றடிச்சோன்னா எல்லாம் ரொம்ப அபாயமாக ரோட்லேயே வந்து விழுகுது. காரோ வண்டியோ அதில் சிக்குனா பெரிய விபத்து நடக்கிற மாதிரியான வீடியோ காட்சிகளை அறப்போர் இயக்கம் வெளியிட்டிருக்காங்க. நீதிமன்றம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதை எந்த கட்சியுமே கேட்கறது இல்லை. நீதிமன்றம் சொன்னதை தாண்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. ஏன்னா சென்னையில் வந்து ஒரு ஐடி ஊழியர் பெண் வந்து இதே மாதிரி கொடிக்கம்பம் சாஞ்சப்ப விபத்து நடந்து இறந்து போயிட்டாங்க. உடனே திமுககாரங்க யாருமே பெருசா பேனர் வைக்கக்கூடாது, கொடிக்கம்பம் நடக்கூடாது, உத்தரவு நான் போறேன்லாம் போட்டாங்க. ஆனா இப்ப முதலமைச்சர் போற எல்லா இடங்கள்லயுமே கொடிக்கம்பம் இருக்கு, துணை முதலமைச்சர் போற எல்லா இடங்களையுமே கொடிக்கம்பம் இருக்கு, பேனர்லாம் இருக்கு. பார்த்திருப்பாங்க. அதுவுமே என்னன்னா நம்ம சொன்னோம்ல, சொல்றது ஒண்ணு ஆனா நடைமுறை வேறையா இருக்கலாம். அதுவும் இதே மாதிரிதான். ஏன்னா யார் செத்தா நமக்கு என்ன, அந்த CCC அது எப்படி ஃபாலோ பண்றாங்களா? CCCயா அதெல்லாம் வைடு டாபிக். கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் தானே நீங்க சொல்றீங்க. ஆமா, அது விவகாரம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல திமுக தவறு பண்ணிருச்சு, காவல்துறை கோட்டை விட்டுருச்சுன்ட்டு தான் எதிர்கட்சிகள் பல இடங்கள்ல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த சார்ங்கிற வார்த்தையே தமிழ்நாடு முழுக்க இப்ப ட்ரெண்டா வந்து மாறி இருக்கு. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் வாயே திறக்கிறதெல்லாம் குற்றச்சாட்டை எதிர்கட்சின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, யார் அந்த சாருங்கிறதையும் விசாரிக்கப்படணும், நேர்மையான முறையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க, நாங்கள் நம்புறோம்லாம் வந்து பேசியிருக்காரு. அதுவும் ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடியும் அண்ணாமலையும் சொல்றதுல உண்மை இருந்தால் அவங்களோட சேர்ந்தே போராட தயாருன்னெலாம் சொல்லியிருக்காரு. சிபிஎம்ல இருந்தும் எதிர்ப்புகள் வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்திருக்கு காவல்துறை இந்த வழக்கை கையாண்ட விதத்துக்கு. இன்னொரு பக்கம் அமைச்சர் கோவி செழியன் என்ன சொல்றாருன்னா, இதை வச்சு அரசியல் பண்ண வேணாம், மாணவர்கள் நலன்ல நம்ம அரசியல் செய்யலாமான்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. அமைச்சர் முத்துசாமி அவரோடு மேல போயிட்டாரு. நீங்க தமிழ்நாடு அரசு மேல குறையே சொல்ல முடியாது, காவல்துறை மேல தவறே சொல்ல முடியாது, ஏன்னா சம்பவம் நடந்த உடனே அவர் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது நடவடிக்கையா? அவர் வந்து இன்னும் புது அக்யூஸ்டா? ஏற்கனவே 20 வழக்கு இருக்கு, கடத்தல் வழக்கு உட்பட்ட, திருட்டு வழக்கு உட்பட்ட ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. காவல்துறை முன்னாடியே அவர் விசாரிச்சிருந்தா அந்த மாதிரி சம்பவம் நடக்காம போயிருக்கும்ல. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க, துரிதமா செயல்பட்டுருக்காங்க. தமிழ்நாடு அரசு மேல தவறு சொல்லாதீங்க, தவறு சொன்னா தவறுங்கிறாரு முத்துசாமி. இது ரொம்ப தவறா இருக்கே. சரி, ஓகே. ஆனா வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த சௌமியா அன்புமணி அவங்க வந்து போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க பாமக சார்பில் வள்ளுவர் கோட்டத்தில். இன்னும் எத்தனை மாணவிகளை இது பலி கேட்க போகுதோ அப்படின்லாம் அரசுக்கு எதிராக கொந்தளிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில் கோர்ட்டில் இன்னைக்கு வந்து இந்த வழக்கு தொடர்பாக பாமக வழக்கறிஞர் பாலு அவர் வந்து ஒரு முறையீடு பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, போராட்டத்துக்கு அனுமதியே தரமாட்டேங்கிறாங்க அரசு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாணவர்கள் முன்னேற்றத்திலையோ அவங்களுக்கான பாதுகாப்பு விஷயத்துலையும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் எதுக்கு போராட்டம் பண்ணி இதை அரசியலாக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் விளம்பரத்துக்காக நடக்கிற போராட்டங்கள்ங்கிற மாதிரி விமர்சித்ததோட அனுமதி தர முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சில எதிர்கட்சிகள் அரசியல் உள்நோக்கத்தோட பண்ணுறாங்கன்னா கூட கூட்டணியில் கட்சிகளே இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திமுக தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆமாம். இன்னொரு பக்கம் அன்புமணி சௌமியா அன்புமணியை பற்றி பேசுகிறப்ப ராமதாஸ் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. திமுக அரசு வரத்துக்கு முன்னாடி, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் 3 லட்சம் இடங்கள் காலியாக இருக்குது, அதை நாங்கள் நிரப்புவோம், அதை தாண்டி 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி அரசாங்கத்தில் அதையும் நாங்கள் நிரப்புவோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த 4 வருஷத்தில் அவங்க 40,000 பேருக்கு போட்டு தான் போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. 2024 தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலமாக எல்லா அந்த சீருடை காவலர்கள் எல்லாரும் சேர்த்து ஒரு 15,000 பேர் தான் நியமிச்சிருக்காங்க. ஓகே, இதுலயும் அவங்க சொன்னது ஒன்று செய்யறது வேற ஒண்ணுதான் இருக்கு. தமிழக அரசு பள்ளிகள்ல ஒரு 500 பள்ளிகள்ல தனியார் பள்ளிகள்
தத்தெடுக்க போறாங்கிற ஒரு செய்தி. இது அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே சொல்லியிருக்காருங்கிற மாதிரி செய்தி வந்து சமூக வலைதளத்தில் பயங்கரமாக பகிரப்பட்டிருந்தது. அது பேசுபொருளாகவும் மாறுச்சு. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமலே என்ன சொல்றாரு அப்படின்னா, அனைவருக்கும் கல்வி இயக்கம் அந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நம்ம மாநில அரசாங்கத்துக்கு நிதி உதவி பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாதனால பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஊர் நம்ம பள்ளிங்கிற ஒரு புதிய ஸ்கீம் உருவாக்கி CSR ஆக்டிவிட்டி மூலமாக முதலமைச்சரே முதல்ல 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. அப்புறம் அங்க இருக்கிற உள்ளூர் இருக்கிற தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகளை கொஞ்சம் நிதியுதவி பண்றதுக்காக வந்து பேசப்பட்டது. ஆனா நாங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நிதிச்சுமை இருக்குதான், ஆனா எங்க பிள்ளைங்களை எங்கெல்லாம் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து தனியார் பள்ளி சங்கங்களும் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தத்தெடுக்கணுங்கிறது எங்கேயுமே நாங்கள் குறிப்பிடவே கிடையாது, அது ஒரு CSR ஆக்டிவிட்டி, கார்பரேட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் வந்து அதை பண்ணுறோம். அதை அந்த பள்ளிகள் வந்து பெயிண்ட் அடிக்கிறது, அதே மாதிரி கிரவுண்டை வந்து கொஞ்சம் விரிவாக்கம் வந்து பண்ணுறது, லைப்ரரியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறது, புக்ஸ் அதிகப்படுத்துறது மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம் அதெல்லாம் சொல்லிடுறாங்க. பட் இது கூட்டணிக்குள்ள எதிர்ப்பு வந்து கிளப்பியிருக்கு. ஆமாம், CPM தலைவர் K. பாலகிருஷ்ணன் அவர் ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து இது படிப்படியாக தனியார் மயத்தை நோக்கி கல்வியை கொண்டு போகிறதுக்கான முயற்சியாக தான் இருக்குது. ஏழை எளிய மாணவர்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அப்பா, ஒருவேளை CPM இருக்காங்கல்ல, ஆமாம், கூட்டணியில் இருந்தால் கூட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சவுண்ட் வருது. அடுத்து அதே மாதிரி வந்து அடுத்து அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா, 44,000 கோடி வந்து ஒதுக்குனாங்க கல்விக்கு, அதெல்லாம் எங்க போச்சு அந்த நிதியெல்லாம்னு கேட்டிருக்காரு. 500 பள்ளிகளை தரம் உயர்த்துறது கூட அரசுகிட்ட பணம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. ஓகே, அண்ணாமலை 44,000 கோடி கல்வியாக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்கலாம் சொல்றாரு. இருந்தா கூட தமிழ்நாடு அரசு இப்ப கொஞ்சம் நிதி பற்றாக்குறை காரணமாக RBI கிட்ட அந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் மூலமாக ஒரு 45,000 கோடி கடன் வாங்க போறாங்களாம் இந்த 4வது காலாண்டுல. அதற்கான ஒரு இதெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 2024 2025 அந்த 4வது காலாண்டுல. ஓகே, இப்பதான் அமைச்சர் சொல்லிட்டு இருந்தாலும் ஒருத்தர் காசு இல்லைன்னா இருக்கு, கொஞ்சம் தலைவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை ரெடி பண்றது இப்பதான் நமக்கு புரியுது. லோன் கேட்டிருக்காங்க. ஆனா இது அவர் சொன்னது அந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகைக்கு சொன்னாரு. அதுக்காக இதை நம்பி நம்ம வந்துரும்னு நினைக்க முடியாதுல்ல. இப்ப தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு அப்படின்னா 8,47,022 கோடி. இதே மார்ச் 31 2025 அன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 9,55,690 கோடி 50 லட்சம் ரூபாய். ஆகா, கடன் சுமை ஏறிக்கிட்டே போகுது. இவ்வளோ இருக்கும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அதான் அமைச்சர் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம கிட்ட காசு இல்லை, நம்ம CM ரெடி பண்ணிட்டு இருக்காருனே. அதான் டாஸ்மாக் சேல் அதிகப்படுத்திடுறாங்கன்னு நமக்கு தெரியும். வேற எப்படி ரெடி பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு பாக்குறப்பதான் தெரியுது, கடன் வாங்க போறாங்களாம் RBI கிட்ட இந்த லோன் மூலமாக. தமிழ்நாடு அரசு பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க, கூட கொடுக்குற 1000 ரூபாய் பணம் வந்து கொடுக்கல. எதிர்கட்சிகள் அதையும் நீங்க கொடுக்கணும்லாம் சொல்றாங்க. இப்போ என்ன செல்லூர் ராஜு நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா 5,000 கொடுக்கணும் ஒவ்வொரு அட்டைக்கும்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அதோட இன்றைய மதிப்பு 30,000 ரூபாய். ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கு 30,000 ரூபாய் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. 4 வருஷத்துல 5,000 ரூபாய் 30,000 ரூபாய் ஆயிடுச்சா? 5 வருஷம் கூட வச்சுக்கோப்பா. சரியா, இன்ஃபிளேஷன் ரேட்டு 5,000 ரூபாய்க்கு 6% வச்சா கூட 1,500 ரூபா தான் வருது. 6,500 ரூபா சொல்லியிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு. இவர் என்னன்னா 30,000 40,000 இல்ல, அவர் அந்த GST எல்லா மதிப்பையும் கால்குலேட் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறேன். 28% கூட போட்டுக்கோ, நீ பார்த்தோட 10,000 கூட வராது அப்படி பார்த்தா கூட. இல்ல, அவர் வில்லேஜ் விஞ்ஞானி சொல்றாருன்னா ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு, நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். 30,000 வாங்க ஆசைப்படுற, சரி கொடுத்துட்டு போறோம். முதல்ல வந்து ரேஷன் அட்டை அப்ளை பண்ணணும். சரி, அதே அப்ளை பண்ணாம இருக்கு, அதை அப்ளை பண்ணிக்குவோம். கொடுக்குறேன்னு சொன்னா உடனே அப்ளை பண்ணிடுவோம், இவங்க தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் வந்து ரஜினியை சந்திச்சிருக்காரு. ரஜினி நேத்து காலையில தான் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்க நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். இது நமக்கு தான் நினைச்சுக்கிட்டாரோ என்னமோ தெரியல, நம்மளதான் ஆண்டவன் நிறைய சோதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்ச ஓபிஎஸ் வந்து நமக்காகவே பதிவு போட்டிருக்காருன்னு நினைச்சு போயஸ் கார்டனுக்கு போனாரா என்னன்னு தெரியல. நேற்று சாயந்தரம் 2 பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் வெளியே வந்த ஓபிஎஸ், நாங்க வந்து அரசியல்லாம் பேசல, மரியாதை நிமித்தமா என் நண்பரை சந்திச்சேன் அப்படின்ட்டு இருக்காரு. இப்பதான் சரத்பவா வந்து மோடி சந்திச்சப்ப ஜஸ்ட் பழங்கள் பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இவர் வந்து அரசியல் பேசலை அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் திடீர்னு நடந்த இந்த சந்திப்போட நோக்கம் என்ன?
விசாரிப்போம். இன்னொரு பக்கம் பாத்தியா, வருண் IPS-க்கும் சீமானுக்குமான சண்டை ஓயவே இல்லை. இப்ப சீமான் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வச்சு கைது செய்யப்பட்டிருந்தாரு. அப்ப நிருபர்கிட்ட வந்து பேசுறப்ப இதை பத்தியும் பேசியிருந்தாரு. இன்னொரு பிரஸ் மீட்ல கொந்தளிச்சு வர பேசியிருக்காரு. நீ சரியான ஆண் மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துறா, நீ பாக்குற கொடுத்துரு, நீ பாக்குற. நீ அக்யூஸ்ட், நீ காட்சி சட்டங்களை மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 செல்போன் என் கட்சி பிள்ளைகளை பறிச்சு வச்சிருக்க. அதுலதான் ஆடியோ திருடன். நீ நேர்மையாளன் சொல்ற. இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய பையன் நீ இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக நீ அவன் டப்புன்னு DIG ப்ரொமோஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து ஹனிமூன் ட்ரிப் மாதிரி. இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கல் DIG, வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல. என்ன பண்ணிருவேன் நீ? என்ன பண்ணிருவேன்? வருண்குமார் IPS வந்து ஒரு தொழிலதிபர் மூலமா சீமான் என்ன தொடர்பு கொண்டாரு, நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அதுக்கு வந்து நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, நான் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறேன்? அந்த தொழிலதிபர்னு யாராவது சொல்கிறீங்களா, அவரை வெளியே கூட்டுவாங்க, நேருக்கு நேராக நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி சவால்லாம் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வருண்குமாரை வந்து ஆடியோ திருடன், செல்போன் திருடன் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காரு. நீங்களாம் படிச்சுட்டு வந்தீங்க, நான் இயல்புலேயே போராளி அப்படின்லாம் அண்ணன் பேசியிருக்காரு. திருப்பி சவால்லாம் விட்டுருக்காரு. பெரிய பஞ்சாயத்து தான் அது. SV சேகர் நடிகராக இருந்தார், அப்புறம் பாஜகவில் இருந்தார், இப்போ வந்து வீட்டில் இருக்கார். அந்த வீட்டில் இருந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு, பெண் பத்திரிகையாளர்களை பற்றி கொச்சையாக வந்து பேசியிருந்தார். அதுக்கு வந்து இப்போ உயர்நீதிமன்றமும் அவருக்கு கொடுத்த அந்த சிறை தண்டனை, 1 மாத சிறை தண்டனை செல்லும் அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போ 1 மாதம் சிறையில் இருப்பாருங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, அங்கே மொபைல் இருக்காது, ஷேரும் பண்ண முடியாது, அனுபவிக்க வேண்டியதான் தண்டனையை. ஸ்கிரிப்ட் டைபஸ்ங்கிற பாக்டீரியா தொற்றுனால தமிழ்நாட்டில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த பாதிப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னா, ரிக்லியா அந்த பாக்டீரியா பாதித்த அந்த உயிரினம் வந்து பூச்சிகளையோ இல்லை மனிதர்களையோ கடிக்கிறதுனால அந்த நோய் தொற்று வந்து ஏற்படுதான். இது குறிப்பாக வந்து வயலில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட, அதே மாதிரி மலை பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க கிட்ட, மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட, வனப்பிரதேசங்களில் வாழ்கிற மக்கள்கிட்டலாம் இந்த நோய் தொற்று அதிகமாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அறிகுறி என்னென்னா தலைவலி, உடம்பு வலி, காய்ச்சல், 5 நாள் தொடர்ந்து வந்து காய்ச்சல் இருக்குமா, கர்ப்பிணிகள் அதே மாதிரி முதியவர்கள் எல்லாம் தாக்குச்சுன்னா உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. வந்து எலைசா டெஸ்ட் மூலமாக வந்து அதை செக் பண்ணிக்கலாங்கிறாங்க. அந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கா ஏற்படலையா அப்படிங்கிறத. ஏற்பட்டுதுன்னா உடனே சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு நல்லது, ஏற்பட்டிருந்ததுன்னா சிகிச்சை உடனடியாக எடுத்துக்கிறது நல்லதுங்கிறாங்க. காரணம் மரணம் வரைக்கும் கூட போகலாம்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, அந்த எதிர்த்து சண்டை போட முடியாதவங்கனால. சுகாதாரத்துறை வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், இந்த புது தொற்றையும் கட்டுப்படுத்தணும். இன்னொரு பக்கம் வந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் நேற்று நள்ளிரவு வந்து தீ பற்றி எரிஞ்சிருக்கு. இன்வெர்ட்டரில் கசிவு ஏற்பட்டதுனால தான் இந்த தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வந்து நிறைய பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், காவல்துறை எல்லாம் வந்து பேஷண்ட்ஸை தூக்கிட்டு வந்து அடுத்த ஃப்ளோருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தீயணைப்புத்துறை வந்து தீயை அணைச்சிருக்காங்க. போன மாதத்துக்கான அந்த GST வருவாயை வந்து மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் 1.77 லட்சம் கோடி GST வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு மத்திய அரசாங்கம். இதில் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப, 2023 டிசம்பரை கம்பேர் பண்ணுறப்ப 7.3% அதிகமாக. 2023 டிசம்பரில் 1.6 லட்சம் கோடி கலெக்ட் ஆயிருந்தது. பட் இந்த டிசம்பரில் 1.7 லட்சம் கோடி. ஆனால் கடந்த நவம்பரில் கம்பேர் பண்ணுறப்ப சற்று குறைவுங்கிறாங்க. ஏன்னா நவம்பரில் 1.82 லட்சம் கோடி கலெக்ட் ஆயிருந்தது. ஓகே, அதை விட ஒரு 5 லட்சம் கோடி குறைவாக தான் கரெக்ட் ஆகிருக்கு போன மாதம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த் வந்து 10,956 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதே கடந்த ஆண்டு ஒப்பிடுறப்ப 7% அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. GST வருவாய், ஏன்னா பிப்ரவரி மாதம் வேற பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. எப்படியும் எதுவும் குறைக்க மாட்டாங்க. நம்ம வந்து கேரமல் பாப்கார்ன் மாதிரி புதுசாக எதையாவது கொண்டு வந்து இதுக்கு கூடன்னு சொன்னாலும் சொல்லுவாங்களே தவிர குறைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நிறையா மீம் மெட்டீரியலுக்கு ஆளாயிட்டாங்க நிர்மலா சீதாராமன். விதவிதமான மீம் வந்துக்கிட்டே இருக்கு. அண்மையில் வந்து அந்த வரி குதிரையில் நிர்மலா சீதாராமன் உட்கார வச்சு அந்த வரி குதிரை வேகமாக ஓடுது.
ஆமாம், அது மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மணிப்பூரில் வந்து அந்த கங்போக்பி அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமத்தில் திரும்பியும் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. அது யாருன்னு கூட போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட அங்கே ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் இன்னொரு எடுத்துக்காட்டு. ஆனால் மத்திய மாநில அரசுகள் இன்னும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க மணிப்பூரில். அதான் மாநில அரசு முதல்ல மன்னிப்பு கேட்டார்ல நேற்று. வேடிக்கை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்கு? அதான் இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்காருல, மன்னிப்புன்னு வந்திருக்காருல. அது முன்னாடி வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு வந்து மன்னிச்சிருங்கன்னு வந்திருக்காரு. இனிமேல் நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்ப்போம். மத்திய அரசு விளையாட்டு வீரர்களுக்கான விருதுகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. கேல் ரத்னா விருது தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் செஸ்ஸில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்தார், அவருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒலிம்பிக்ஸில் டபுள் மெடல் அடிச்சுட்டு வந்த மனு பாக்கருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. பேரா ஒலிம்பிக்ஸில் ஹை ஜம்பில் கோல்டு வென்ற பிரவீன் குமாருக்கும் அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் அவங்களுக்கும் வந்து கேல் ரத்னா விருது இந்த 4 பேருக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுனா விருது தமிழ்நாட்டை சேர்ந்த பேரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ இவங்க 2 பேர் உட்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. துரோணாச்சாரியார் விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஜனவரி 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் வழங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதுகள் வாங்கிய எல்லோருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம். 11:58 11:59 வரைக்கும் சோகமா இருக்காங்களாம். 12 மணிக்கு நல்லா சிரிச்ச மாதிரி இருக்காங்க. 12 திருப்பி சோகமாயிட்டாங்களா? நியூ இயருக்கு போட்டிருக்காங்க. மீ டு மீ, உனக்கு வர பிரச்சனையும் நீ லவ் பண்ணு, அப்பதான் அதுவும் உன்னை பிடிக்காம உன்னை விட்டு போயிடும். எப்படி ஐடியா? அப்பா கூட ஒரே சண்டை. புரிஞ்சிடுச்சு, பனையூர்ல பிளாட் வாங்க போற அதானே? இப்ப நானும் பனையூருக்கு மாறணுமா? ஓ, பிளாட் வாங்க போறீங்களா? பிளாட்ல வாடகை வீடு தான் வாங்கணும். செல்போன்ல கேமரா மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே தெரியாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்துடலாம். யார் அந்த சாருங்கிறத ட்ரெண்டாகிட்டு இருக்க மாதிரி, என்ன சார் இதெல்லாம் நம்ம வந்து கேட்கலாம். நிறைய கேள்விகள் இருக்கு. ஒன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு, எதிர்கட்சியில் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அரசாங்க பள்ளிகள் தத்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கூட்டணி இருக்கிறவரே சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியே கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஜஸ்ட் உதவி தான் பண்றாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமான்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. திராவிட மாடல்னு சொல்றாரு, அதே மாதிரி ஆண்ட பரம்பரைங்கிறாரு. அவன் ஒன்றும் புரியலைங்க. ஒன்றும் புரியல சார்ல கொடுக்கணும். சரி, ஓகே, சரி. அதனால வந்து என்ன சார் இதெல்லாம், என்ன சார் இதெல்லாம் ஒரு கூட்டணி கட்சிகளை பார்த்து கேட்பாரு. என்ன சார் நீங்களே கூட இருந்தே இப்படி கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி? நாள் கேட்காம வச்சிருந்தேன் நான் உங்களைய பார்த்தே கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. என்ன சார் இதெல்லாங்கிறத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.